ஹாய் கைஸ், நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம எப்போவுமே வந்து வீட்லேயே வந்து குக் பண்ணி நம்ம வீடியோ போட்டுக்கிட்டு இருந்தோம். ஸோ ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு நாளைக்கு வந்து ஒரு அவுட்டோரில் வந்து பண்ணி எல்லாருக்கும் நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ அதுக்கான இன்க்ரீடியன்ஸ் வந்து இன்றைக்கி நம்ம பர்ச்சேஸ் பண்ண போகிறோம். ஸோ வாங்க போய் சேர்ந்தே வந்து பர்ச்சேஸ் பண்ணலாம். தேங்க்யூ. ஹாய் கைஸ், நம்ம இன்னைக்கு வெஜிடபிள் வாங்க போகிறோம். காலையிலேருந்து இதே தான் சொல்லிட்டு இருக்கேன். அப்படிலாம் இல்லை, நம்ம அப்போ தான் கிளம்பியாச்சு, பர்ச்சேஸ் பண்ண கிளம்பிடுவோம். ஸோ திங்ஸ்லாம் வாங்கிட்டு வந்துடலாம். வாங்கிட்டு வந்துட்டு நாளைக்கு சண்டே வந்து ஹாப்பி சண்டே மாத்திரம். ஓகே, பர்ச்சேஸ் பண்ணியாச்சு, வாங்க போகலாம். நேற்று நம்ம பிளான் பண்ண மாதிரியே இன்னைக்கு வந்து நம்ம வெஜ் பிரியாணி பண்ண போகிறோம். அதுக்கான பர்ச்சேஸ்லாம் நேற்று பண்ணிட்டோம். இன்னைக்கு ஸோ நம்ம வெஜ் பிரியாணி எப்படி பண்ணலாம்னு இன்னைக்கு பார்த்துலாம். அதை வந்து கொஞ்சம் நம்ம இன்னைக்கு கம்மியான குவான்டிட்டி தான் பண்ணுறோம். ஸோ ஃபஸ்ட் டைம் பண்ணுறதுனால ஸோ அதை பண்ணிட்டு நம்ம வந்து அதை டிஸ்ட்ரிபியூட் பண்ண போகிறோம். வெஜ் பிரியாணி பண்ணலாம் ஓகே அப்படின்னு தான் இன்னைக்கு பிளான். வெஜ் பிரியாணி வந்து நம்ம எப்படி பண்ணலாம்னு சொல்லிட்டு அதுக்கான இன்க்ரீடியன்ஸ் தான் நம்ம பார்த்துடலாம். இன்னைக்கு வந்து பாஸ்மதி ரைஸில் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு நம்ம கேரட், பீன்ஸ், அப்புறம் வந்து மீல் மேக்கர் போட்டு பண்ண போகிறோம் நம்ம. ஸோ ரொம்ப சிம்பிளாகவே இருக்கும். வாங்க நம்ம பார்க்கலாம். இன்னைக்கு நம்ம ஹோம் ஸ்டைலில் தான் பண்ண போகிறோம். விறகு வச்சு தான் பண்ண போகிறோம் நம்ம. ஸோ விறகு வச்சு இன்னைக்கு அதில் டேஸ்ட் எப்படி இருக்கு இன்னைக்கு செக் பண்ணலாம். இப்போ டெரஸ் வச்சு தான் பண்ணுறோம். கரெக்டாக பற்ற வச்சனா நம்ம இன்னைக்கு எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பேலீஃப் எடுத்துருக்கோம். பிரியாணி இலை எடுத்துருக்கோம். ஒரு 2 கிலோ வேகிற மாதிரி ஒரு பாத்திரம் எடுத்துருக்கோம். இன்னைக்கு நம்ம 1.5 கிலோ தான் பண்ண போகிறோம். ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் போடலாம். பாய் பிரியாணிலாம் பண்ணும்போது நம்ம டேரெக்டாக கூட போடுவாங்க, மொத்தமாக எடுத்துகிட்டு கூட. பல்காக பண்ணும்போது தேவைப்படும். நம்ம கம்மியான குவான்டிட்டி பண்ணும்போது நம்மளுக்கு தேவைப்படாது. ஓகே, நம்ம ஆனியன் நல்லா வதங்கட்டும். ஆனியன் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நல்லா ஒரு ஸ்டில் ப்ரௌன் கலர் வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து மசாலா ஆட் பண்ணலாம். இப்போ ஆனியன் நல்லா வதங்கட்டும். கேஸ் எடுத்து நம்ம குக் பண்ணுவோம். ஸோ ஹோட்டல்லலாம் அந்த மாதிரி தான் பண்ணுவோம். நம்ம வீட்டில் பண்ணுறதுனால சரி ஓகே, நம்ம எப்பவும் அதே மாதிரி பண்ணுறதுனால இப்போ நம்ம ஹோம் ஸ்டைலில் இந்த மாதிரி பண்ணலான்னு ஒரு வேலை பண்ணுறோம். கேஸ் அடுப்பில் பண்ணுறத விட நம்ம இதில் வந்து கொஞ்சம் ஃப்ளேவர் நல்லா இருக்கும். ஓ, குரலி வித்தையா? இன்னைக்கு பிரியாணி ரெடி ஆயிடுவா. அந்த காலத்துல எல்லாம் எப்படி பண்ணாங்களோ தெரியல. நான் இதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி ஃப்ளேவர் எல்லாம் நீங்க ஒன்றும் பண்ண வேண்டாம், நார்மலா கேஸ்லயே பண்ணி பாருங்க. அதே உங்களுக்கு சேஃப்டி. புயல் வேகத்துல போய்கிட்டு இருக்கேன், குறுக்கு எது மணலாரி வந்துடக்கூடாதா சாமி? இடையில டீ குடிச்சுக்கலாம். என்ன சொல்றது, டயர்டா இருக்கு. சில நேரத்துல என்ன பண்றதுன்னு தெரியல. டீ நல்லா இருக்கு அதான் சொல்றேன். பிரியாணி பண்றது கொஞ்சம் லேட்டா. சங்கீத சுரங்கள் தான் இன்னைக்கு பிரியாணி வந்து சங்கீத சுரங்கள் பிரியாணி. இப்பதான் தெரியுது நம்ம எவ்வளவு கஷ்டப்பட்டு இதுக்கு முன்னாடி வந்து சமைச்சிருப்பாங்கன்னு தெரியுது. கொஞ்சம் ஓவரா தான் போய்கிட்டு இருக்கு. நல்லா ப்ரௌன் ஆயிடுச்சு. நம்ம இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வந்து மிளகாத்தூள், நார்மல் மிளகாத்தூள் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் நம்ம 1.5 கிலோ பண்ணுறதுனால 1 கிலோவுக்கு வந்து ஒரு கிலோவுக்கு வந்து ஒரு ஸ்பூனு நம்ம வந்து 3 டீஸ்பூன் எடுத்துருக்கோம். நம்ம ஆனியன் ப்ரௌன் ஆகும் போதே நம்ம வந்து ரெட் சில்லி போட்டோம்னா நம்ம கலர் நல்லா இருக்கும், பிரியாணியோட கலர் நல்லா இருக்கும். அதுக்காக நம்ம வந்து இப்போயே ஆட் பண்ணுறோம். இப்போ நம்ம வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிடலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் இப்போ கொஞ்சம் வந்து நம்ம திக்காக அரைச்சிருக்கோம். ஸோ நம்ம வீட்டில் பண்ணுறதுனால இங்கே கொஞ்சம் தண்ணி ஊற்றி கூட இன்னும் கொஞ்சம் கூட நைஸாக கூட அரைச்சிக்கலாம், பிரச்சனை இல்லை. இஞ்சியோட குவான்டிட்டி வந்து ஆக்சுவலாக நம்ம வந்து பிரியாணி போடும்போது தனித்தனியாக போடணும். ஸோ நான்வெஜ் வந்து நம்ம வெஜ் பிரியாணினால நம்ம சேர்த்து போடுறோம். ஸோ நான்வெஜ் பிரியாணினா நீங்கள் வந்து இஞ்சி தனியாக, இது தனியாக, பூண்டு தனியாக அரைச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். ஸோ இஞ்சியை ஃபஸ்ட் நம்ம வதக்கும் போது ஃப்ளேவர் நல்லா கொடுக்கும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம வந்து கார்லிக் ஆட் பண்ணுறோம், பூண்டு. சரி, நம்ம இப்போ வந்து சேர்த்து நம்ம வந்து வெஜ் பிரியாணினாலும் சேர்த்து அரைச்சிருக்கோம். ஸோ நம்ம அதை ஆட் பண்ணிடலாம். அந்த ரா ஸ்மெல் வந்து நல்லா போனதுக்கப்புறம் நம்ம வந்து மொத்தமாக ஆட் பண்ண போகிறோம். கொத்தமல்லி, புதினா ஆட் பண்ண போகிறோம். தயிர், டொமேட்டோ, இது 3. ஸோ நம்ம தனித்தனியாக அது ரொம்ப வதங்கணும்னு அவசியம் கிடையாது. நம்ம தம் போடும்போது அதிலே வந்து குக் ஆயிரும். ஸோ அது 3 மொத்தமாக நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஆட் பண்ணிடலாம் இப்போ. ஓகே,
அதை போட்ட உடனே நம்ம வந்து இப்போ தயிரும் சேர்த்து அது கூட ஆட் பண்ணிடலாம். தயிர் ஆட் பண்ணிடலாம். நம்ம இப்போ வந்து சொன்ன மாதிரியே வந்து டொமேட்டோ, புதினா, கொத்தமல்லி, தயிர் எல்லாமே ஒன்றா ஆட் பண்ணிக்கிறோம். நம்ம தனித்தனியாக வதக்கணும்னு அவசியம் கிடையாது. நமக்கு தேவையான அளவு போட்டு நீங்கள் உங்களுக்கு வந்து அளவு கரெக்டாக தெரில அப்படின்னா 1 கிலோ ரைஸுக்கு வந்து இப்போ நீங்கள் உங்கள் கையில் ஒரு பிடிக்கிறீங்கன்னா அந்த அளவு தான் நாங்கள் யூஸ் பண்ணுவோம். ஸோ நம்ம வந்து நீங்கள் அதே மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க. 1 கிலோ நம்ம 1.5 கிலோ எடுத்துருக்கோம். ஸோ வந்து என்னங்க எனக்கு ஒன்றரை புடி போடுறோம். நம்ம வந்து கேரட், பீன்ஸ், பொட்டேட்டோ, மீல் மேக்கர் எடுத்துருக்கோம். இதை நம்ம அப்போ ஆட் பண்ணிடலாம். யாரும் ஃப்ரீயா கொடுத்த பீன்ஸ் தானே, பார்க்கறதுக்கே நல்லா இருக்கு. அது சாப்பிட்டு தான் சொல்லணும். கண்டிப்பா சாப்பிட்டு நான் உங்களுக்கு வந்து ஃபீட்பேக் சொல்றேன். மீல் மேக்கர் ஆட் பண்றோம். அது வெஜிடபிள் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ நல்லா மசாலா நல்லா ஊறி இருக்கு. ஸோ மசாலா நல்லா அப்சர்வ் ஆகும். இப்போ தண்ணி வந்து நம்ம 1க்கு வந்து 1.5 வைக்கிறோம் நம்ம தண்ணி. ஸோ இப்போ நம்ம 8 கப் ரைஸ் எடுத்துருக்கோம். ஸோ அதுக்கு நம்ம 12 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம தண்ணி கொதிக்க வரைக்கும் மூடி வச்சுட்டு வெயிட் பண்ணலாம். தண்ணி கொதிச்சதுக்கு அப்புறம் நம்ம ரைஸ் போடலாம். நெக்ஸ்ட் ஸ்நாக்ஸ் வீடியோ. பையன் ஸ்நாக்ஸ் வீடியோ கேட்குறான். நெக்ஸ்ட் நம்ம ஸ்நாக்ஸ் வீடியோ பார்க்கலாம். வந்து எரிய ஆரம்பிச்சிருக்குது. நல்லா ஃப்ளேவர் வருது. அடி பிடிக்கிற மாதிரி தெரியுது. அடி பிடிச்ச ஃப்ளேவர் வருது. கரெக்டா இருக்கு. நான் உப்பு பார்த்துடலாம். ஓகே, நீங்க எப்பவுமே வைக்கும்போது உப்பு வந்து உங்களுக்கு வந்து தண்ணியில வந்து கக்கிற மாதிரி இருக்கணும். ஸோ அதுக்காக ரொம்ப இல்லை, உங்களுக்கு தெரியும்ல அந்த ஒரு இது. ஓகே, உப்பு கொஞ்சம் அதிகமா ஷார்ப்பா இருக்கு அப்படின்னு அந்த அந்த ஸ்டேஜ்ல இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து நீங்க ரைஸ் அந்த ரைஸ்ல போட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ரைஸுக்கும் அதுக்கும் நீங்க சாப்பிடும் போது உங்களுக்கு வந்து ஈக்குவலா இருக்கும், கரெக்டா இருக்கும். உருகி போனதடி உருகி போகுதா என்னடாது போல நானும் நடை போ. ஆனா அது போட்டுறத லிங்க்ஸ் தப்பு பாரு. ஓகே, அது திறமத்துல எடு. அதெல்லாம் சித்தப்பா ஓடுறதா எடு. இது ஃபுல்லா அந்த ஏக்கர் ஃபுல்லா எங்கே தான். இது வந்து நல்லா தண்ணி கொதிச்சிச்சு. இப்போ நம்ம வந்து என்ன ரைஸை போட்டுடலாம். ஆக்சுவலாக நம்ம இந்த பிரியாணி எதுக்கு நம்ம பண்ணி கொண்டு போய் எல்லாரும் கொடுக்குறோம்னா 1 மில்லியன் சப்ஸ்கிரைபர் வந்தனால நம்ம கூட இதை பண்றோம். நாங்களும் கொண்டாடுறோம், நீங்களும் கொண்டாடுங்க. கொஞ்சம் ஓவரா தான் போய்கிட்டு இருக்கீங்க. அப்படிதான் ஒண்ணு எல்லாம் வாய முடிங்க. 1 மில்லியன்ல ஒன்றும் வரல. இதெல்லாம் ஸ்டார்ட் பண்ணிடுங்க. தண்ணி கொதிச்சிச்சு. இப்போ ரைஸ் வந்து நம்ம ஒரு 20 மினிட்ஸ் ஊறினா போதும். நம்மளுக்கு வந்து ரைஸ் நம்ம ஆட் பண்ணிடலாம். ஓகே, நம்ம இப்போ கிண்டி விட்டுருக்கோம். லைட்டாக ரைஸை போட்டு லைட்டாக கிண்டி விட்டுருக்கேன். ரொம்பவும் கிட்ட வேணாம், ரைஸ்லாம் உடையும். லெமன் ஆட் பண்ணிக்கலாம் அதில். ஓகே, நம்ம வந்து இப்போ இந்த கன்சிஸ்டன்சி இருந்தால் போதும் உங்களுக்கு தண்ணி. இப்போ வந்து தம் போட்டுருவோம். ஓகே, நம்ம வந்து அதில் இப்போ நம்ம யூஸ் பண்ண விரையே வந்துட்டு எடுத்து நம்ம அதை வச்சு தம் போட்டுக்கலாம். இப்போ நம்ம வந்து இப்போ 20 மினிட்ஸ் வந்து ஃபுல்லாக தம் ஆகட்டும். கீழே வந்து ஃபயர் ஆஃப் பண்ணிருங்க. நம்ம அதே ஃபயரை வந்து மேலே யூஸ் பண்ணிக்கலாம். வீட்டில் இப்போ நீங்கள் வந்து கேஸ் அடுப்பில் பண்ணுறீங்கன்னா ஒரு வெயிட்டான ஒரு இது மேலே வச்சுட்டா போதும். இது வந்து அடுப்பு வந்து சிம்மில் வச்சிருங்க. இப்போ வந்து நம்ம வந்து மேலே கங்கு போட்டுருக்கிறதுனால கீழே வந்து நம்ம அடுப்பு எரியணும்னு அவசியம் கிடையாது. அதில் உள்ள ஹீட்டே அதுக்கு போதும், நம்ம ஆயிரும். ஸோ இது வந்து ஒரு 20 மினிட்ஸ் 15-20 மினிட்ஸ் வச்சா போதும். என்ன சின்ன படத்தமா இருக்கு. பிரியாணி கேப்ல பையன் பம்பரம் எப்படி சுத்துறது கேட்டா. ஸோ அதுக்காக நம்ம ஒரு சும்மா நம்ம வந்து 20 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்து ஓப்பன் பண்ணி எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். நெய் ஆப்ஷனல் தான், உங்களுக்கு தேவைப்பட்டா நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். என்ன இது? இதெல்லாம் சாப்பிடறதுனால ஆடா மாடா.
நம்ம ஃபுட்டு இப்போ நம்ம வந்து பேக் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஸோ இதை நம்ம கொண்டு போய் இப்போ நம்ம வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணிடலாம். அது யாருன்னு இப்ப நீங்க தெரிய போறீங்க. ஆமாம், இப்ப நாங்க போய் சாப்பாடு கொடுக்க போறோம். என்ன கெஸ்ட் நீங்க பார்க்க போறீங்க? வாங்க போலாம். என்ன கெஸ்ட் நீங்க பார்க்க போறீங்க? வாங்க போலாம். நமக்கு எல்லாமே ரெடியா இருக்கீங்க பாருங்க. சாப்பாடு வைக்கிறீங்களா? இல்ல இல்ல சும்மாதான் குடு ஆசை குடு. தரேன். வண்டி ஓரமா வண்டி வரமா இருக்கு. வாங்கிக்கோங்க. வாங்கிக்க ரெண்டு மட்டும் வச்சுருக்கேன். சாப்பாடு கொடுங்க. இன்னொரு சாப்பாடு எடுத்துக்கோ. ரெண்டு பேர் இல்லாத இருக்குது. அவங்க 2 பேர் வராங்க. சொல்லி வர வாங்காத ஒண்ணு கொடுங்க ஐயா. ஒண்ணு கொடுங்க. முடிஞ்சு அவ்வளவுதான். குடுக்காதவங்க நடந்து எடுத்துங்க. தண்ணி இதை புடி தண்ணியை வாங்கி கொடு. முடிஞ்சு தண்ணி வாங்கி முடிஞ்சு சாப்பாடு முடிஞ்சு.